ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில இதுவரைக்கும் மோட்டார் என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும்? அதில ஏசி மோட்டார், டிசி மோட்டார்ன்னு எதுக்காக வச்சிருக்காங்க? அதில நமக்கு தேவையான மோட்டார் சூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்? அந்த மோட்டருக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க? அது என்ன பர்ப்பஸ்க்காக வச்சிருக்காங்க? இது எல்லாத்தையும் வச்சு இந்த மோட்டார் எப்படி வேலை செய்யுது? அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதனோட கன்டினியூட்டியா நம்ம ஏசி இண்டக்ஷன் மோட்டர்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். என்ன திடீர்னு மோட்டர பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ல இருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு டைரக்ட்டா மேனேஜர்லாம் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அதுல நம்ம என்ன பார்த்தோம்? ஆரம்பத்துல இருந்து ஒரு 5 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்துல நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்லு அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்க கரியர ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, என்ன சீக்வென்ஸ்ல உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்ல இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ்ல இன்னைக்கு நம்ம மோட்டார் டைப்ஸ பத்தி பார்க்க போறோம். ஏசி இண்டக்ஷன் மோட்டார் டைப்ஸ பொறுத்தவரைக்கும் மேஜரா 2 குரூப்பா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு சிங்க்ரனஸ் மோட்டார், இன்னொன்னு அசிங்க்ரனஸ் மோட்டார். அதுல சிங்க்ரனஸ் மோட்டார் அப்டின்னா என்னன்னா, ஸ்டேட்டர்ல எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் சப்ளை அப்ளை பண்றோமோ, அந்த அளவுக்கு ரோட்டர் ரொட்டேட் ஆச்சுன்னா, அதான் வந்து சிங்க்ரனஸ் மோட்டார் அப்டின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஸ்டேட்டர்ல ஏசி சப்ளை அப்ளை பண்ணும்போது, அங்க வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரோட்டருக்கும் ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மூலமா அது நடக்கும்னு சொல்லி நம்ம வொர்க்கிங் பிரின்சிபல்லயே பார்த்தோம். அப்படி ஸ்டேட்டர்ல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும், ரோட்டர்ல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் சிங்க் ஆகி ஒரு மோட்டார் ஓடுச்சு அப்படின்னா, அது வந்து சிங்க்ரனஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, அதுக்கு நம்மட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. அதான் வந்து 120 F/P. அது F அப்படின்றது ஃப்ரீக்வென்சி, P அப்படின்றது போல். ஸோ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது நம்ம வரக்கூடிய நம்மளோட ஸ்பீடும், நம்ம மோட்டரோட ரோட்டர் இருக்கு பாருங்க, அதோட ஆக்சுவல் ஸ்பீடும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, அதான் வந்து சிங்க்ரனஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம மோட்டரோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கோ, அங்கெல்லாம் வந்து இந்த சிங்க்ரனஸ் மோட்டார் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபேன் அப்ளிகேஷன் ஆகட்டும், ஒரு பம்ப் அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்ல ஒரு கன்வேயர் அப்ளிகேஷன் ஆகட்டும், அந்த இடத்துல வந்து இந்த மோட்டார் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப எதுக்காக இந்த சிங்க்ரனஸ் மோட்டார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இத யூஸ் பண்றது மூலமா நம்மளோட பவர் கன்சம்ப்ஷன குறைக்க முடியும். ஏன்னா, நம்ம ஸ்டேட்டர்ல எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் சப்ளை அப்ளை பண்றோமோ, அத அப்படியே ரோட்டர்ல மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி குடுத்துருது. அதுல எந்த ஒரு லாஸுமே இல்ல. அதனால நம்ம மோட்டரோட எஃபிஷியன்சி அப்படின்றது பெட்டரா இருக்கும். ஸோ எங்கெல்லாம் நம்ம மோட்டரோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கோ, அங்கெல்லாம் நம்ம சிங்க்ரனஸ் மோட்டார் யூஸ் பண்றது மூலமா நம்மளோட பவர் கன்சம்ப்ஷன நான் கண்டிப்பா குறைக்க முடியும். ஓகே. ஓகே. இது வந்து சிங்க்ரனஸ் மோட்டார். இதே அசிங்க்ரனஸ் மோட்டார் எடுத்தீங்க அப்படின்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம ஸ்டேட்டர்ல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும், ரோட்டர்ல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் சிங்க் ஆகாம ஓடுச்சுன்னா, அதான் வந்து அசிங்க்ரனஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இத கம்பேர் பண்றதுக்கும் நம்ம ஃபார்முலால வந்த வேல்யூவும், நம்ம ரோட்டரோட ஆக்சுவல் ஆர்பிஎம்மையும் கம்பேர் பண்றது மூலமா ஸோ அசிங்க்ரனஸ் மோட்டார் அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே. ஓகே. இப்ப எவ்வளோ தூரம் இது சிங்க் ஆகாம ஓடுது அப்படின்னு பார்க்கறது தான் வந்து ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லிப்புக்கான ஃபார்முலா தான் இது. சிங்க்ரனஸ் ஸ்பீட் அப்படின்றது தான் நம்ம ஃபார்முலால வந்த வேல்யூ. இது வந்து ஆக்சுவல் ரோட்டரோட ஸ்பீடு. இது வந்து நம்ம ஃபார்முலால வந்த வேல்யூ. ஸோ இது இன்டூ 100 போடுறது மூலமா எத்தனை பெர்சன்டேஜ் வந்து மிஸ் மேட்சா ஓடிக்கிட்டு இருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் ஸ்லிப் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஓகே. என்னோட அப்ளிகேஷனும் நம்ம சிங்க்ரனஸ் மோட்டார் கூட அப்படியே ஆப்போசிட் தான். எங்கெல்லாம் வந்து நம்ம மோட்டரோட ஸ்பீடு வந்து மாறிக்கிட்டே இருக்குமோ, அங்கெல்லாம் நம்ம அசிங்க்ரனஸ் மோட்டார யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்ப சிங்க்ரனஸ் மோட்டார், அசிங்க்ரனஸ் மோட்டார பத்தின ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இன்னும் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அத ஈஸி ஆக்குறதுக்காக ஒரு சின்ன செட்டப் வச்சிருக்கேன். ஒரு மேக்னெட் செட்டப் வச்சிருக்கேன். இத வந்து ரோட்டர் செட்டப்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்டேட்டர் அசெம்பிளிக்காக ஒரு ஸ்பூன்ல ஒரே ஒரு மேக்னெட் வச்சிருக்கேன். இப்ப நான் ஸ்பூன என்ன வேகத்துல ரொட்டேட் பண்றேனோ, அதே வேகத்துல கீழ இருக்கக்கூடிய செட்டப்பும் ரொட்டேட் ஆகுது. இதான் வந்து சிங்க்ரனஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அசிங்க்ரனஸ் மோட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதில நான் எந்த மேக்னெட்டும் வைக்கல. வெறுமனே அங்க மெட்டல் மட்டும் தான் இருக்கு. அதே ஸ்பூன் செட்டப் வச்சு நான் ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணும்போது என்னோட ஸ்பூனோட ஸ்பீடுக்கும் கீழ இருக்கக்கூடிய செட்டப்போட ஸ்பீடும் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ அதான் வந்து ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து அசிங்க்ரனஸ் மோட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்ப சிங்க்ரனஸ் மோட்டார், அசிங்க்ரனஸ் மோட்டார் அப்படின்னா என்னன்னு ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இப்ப இந்த குரூப்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. அதில ஃபர்ஸ்ட் சிங்க்ரனஸ் மோட்டார்க்குள்ள எடுத்தீங்க அப்படின்னா, பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டார், எலக்ட்ரிக்கலி எக்ஸைட்டட் மோட்டார், அப்புறம் ரிலக்டன்ஸ் மோட்டார். இது 3 மோட்டார் வந்து சிங்க்ரனஸ் மோட்டார் குரூப்ல இருக்கு. இதே அசிங்க்ரனஸ் மோட்டார் எடுத்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்கு. அதில வந்து சிங்கிள் பேஸ் மோட்டார், 3 பேஸ் மோட்டார். அந்த சிங்கிள் பேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பேஸ் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார், பெர்மனன்ட் ஸ்ப்ளிட் பேஸ் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார், அப்புறம் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் ரன் மோட்டார்,
ஷேடட் போல் மோட்டார், கடைசியா ரெப்பல்ஷன் மோட்டார். இதெல்லாம் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் குரூப்ல இருக்கு. இந்த 3 ஃபேஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், அப்புறம் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். அது வந்து வவுண்ட் ரோட்டர்னு சொல்லுவாங்க, ஸ்லிப் ரிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து 3 ஃபேஸ் குரூப்ல இருக்கு. இதை தாண்டி ஏசி மோட்டர்ல வந்து சில ஸ்பெஷல் மோட்டார்ஸ் இருக்கு. அது என்னன்னா சர்வோ மோட்டர், ஸ்டெப்பர் மோட்டர். இதுதான் வந்து மொத்த ஏசி இண்டக்ஷன் மோட்டரோட டைப்ஸ். இது ஒன்னொன்ன பத்தி நம்ம டெப்தா ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் அந்த மோட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத அவுட்லைனா பார்த்துருவோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் மேக்னெட் மோட்டர். ஸோ இப்போ இந்த வந்து நம்ம ஸ்கொயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கொயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரில் ஸ்டேட்டர் ரோட்டர் செட்டப் இருக்குது. ஸ்டேட்டர் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டேட்டர் செட்டப் இருக்குது. ரோட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பர்மனன்ட் மேக்னெட் இருக்குது. ஸோ வந்து சுற்றியும் மேக்னெட் வச்சு சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரோட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட் நம்ம ஸ்கொயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கலி எக்ஸைட்டட் மோட்டர் பார்க்கும்போது ஸோ நம்ம ஸ்டேட்டர் வைண்டிங் சேம் தான். அதில் ரோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் வைண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வைண்டிங் கிடையாது, இங்கே வைண்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த வைண்டிங் சப்ளை கொடுக்கறதுக்காக ஒரு பேட்டரி செட்டப் இருக்குது. ஸ்லிப்ரிங் மூலமாக அதுக்கு சப்ளை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டட் மோட்டரில் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அந்த பேட்டரி செட்டப் வந்து எக்ஸைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ரிலக்டன்ஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்டர் செட்டப் இதுலேயும் சேமாக தான் இருக்கும். ஸ்டேட்டர் வைண்டிங்கும் சேம் தான். ரோட்டரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சாலிட் மெட்டலாக இருக்கும். ஓகே, அந்த மெட்டல் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டலில் பண்ணியிருப்பாங்க. இது நார்மலாக பார்க்கும்போது ஒரு நார்மல் மெட்டல் மாதிரி தான் இருக்கும். எப்போ அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டு போகிறோமோ அப்போ வந்து அது ஒரு மேக்னெட்டாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பர்மனன்ட் மேக்னெட் இல்லாமல் எப்போ நம்ம சப்ளை கொடுக்குறோமோ அப்போ வந்து இது மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு ஸோ நமக்கு ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்துங்க என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஓகே, இதெல்லாம் வந்து சிங்க்ரனஸ் மோட்டர். அடுத்து அசிங்க்ரனஸ் மோட்டர் குரூப்பில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் மோட்டர். இதில் இந்த 4 மோட்டரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். அது என்ன அப்படின்றத கம்பைல் பண்ணி பார்த்தலாம். பொதுவாக நம்ம சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் அப்படின்னு எடுத்துட்டா 2 வைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து மெயின் வைண்டிங், இன்னொன்று வந்து ஸ்டார்டிங் வைண்டிங். மெயின் வைண்டிங்கான சப்ளை அப்படின்றது ஃபேஸ் நியூட்ரல் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கான சப்ளை அப்படின்றது ஃபேஸ் நியூட்ரலுக்கு இன் பிட்வீனில் ஒரு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரோட்டர் அசம்பிளி அப்படின்றது நார்மலாக இருக்கும், நமக்கு தெரியும். இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா இந்த மெயின் வைண்டிங்கு ஸ்டார்டிங் வைண்டிங் இடையில ரெசிஸ்டன்ட் டிஃபரன்ஸ் மூலமாக இந்த மோட்டர் அப்படின்றது வேலை செய்யும். ஓகே, இது ஸ்பிளிட் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர். இது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர் எடுத்திங்கன்னா நம்ம அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுக்கு சீரியஸாக ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து ஹை ரேட்டிங்காக இருக்கும். ஓகே, இது வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர். இதே பர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர் அப்படின்றது அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அது வந்து லோ ரேட்டிங்காக இருக்கும். இது வந்து ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட்டை கிரியேட் பண்ணுறது மூலமாக இந்த பர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் மோட்டர் அப்படின்றது வேலை செய்யும். இதே நீங்கள் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டர் அப்படின்றது அந்த ஸ்டார்டிங் வைண்டிங் மெயின் வைண்டிங் ரெண்டுக்குமே கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சும் வந்து சீரியஸாக இருக்கும். ஸோ மோட்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து லைன்லேருந்து டிசேபிள் பண்ணிவிட்ரும். இது வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டர். ஓகே, இது வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டர். இது கெப்பாசிட்டர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா லோ ரேட்டிங், ஒன்று இது வந்து ஹை ரேட்டிங்கில் இருக்கும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 4 டைப்பு. அடுத்து இந்த ஷேடட் போல் மோட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டர் அசம்பிளி சேம் ஸ்கொயர் கேஜ் இண்டக்ஷனில் பார்த்த மாதிரி ரோட்டர் அசம்பிளி சேமாக இருக்கும். ஸோ இந்த வைண்டிங் மெயின் வைண்டிங் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம வைண்டிங் மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாம் மாதிரி வச்சிருப்பாங்க. இது மூலமாக தான் நமக்கு ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்கும். இது வந்து ஷேடட் போல் மோட்டர். இதை ரெப்பல்ஷன் மோட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டர் அசம்பிளி வந்து சேமாக தான் இருக்கும். அந்த ரோட்டர் அசம்பிளி கிட்டத்தட்ட டிசி மோட்டர் மாதிரி இருக்கும். அதில் வைண்டிங் இருக்கும். அதில் வந்து ஒரு காம்பரேட்டர் வச்சுருப்பாங்க. அந்த காம்பரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ப்ரஷ் மூலமாக வைண்டிங் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் பண்ணி அந்த கார்பன் ப்ரஷோட பொசிஷன் வந்து மாற்றுறது மூலமாக நம்ம மோட்டரோட டைரக்ஷனு ப்ளஸ் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுமா ஸ்டாப் பண்ணுமான்றதை டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு. 3 ஃபேஸ் மோட்டர் எடுத்திங்க அப்படின்னா ஸ்கொயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்தோம். அதில் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டார்டரில் எந்த சேஞ்சஸ் இல்லை அதே மாதிரி தான் இருக்கும். ரோட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைண்டிங் இருக்கும். அந்த வைண்டிங்க்கு சப்ளை கொடுக்கறதுக்காக ஸ்லிப்ரிங் வச்சுருப்பாங்க. RYBன்னு சொல்லி ஸ்லிப்ரிங் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம சப்ளை கொடுத்துக்கலாம். இது வந்து உள்ளே ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டார் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்ரு. அடுத்து ஸ்பெஷல் மோட்டர் எடுத்திங்க அப்படின்னா ஸ்டெப்பர் மோட்ரு. ஸ்டெப்பர் மோட்டரில் அந்த ரோட்டரோட அசம்பிளி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சர்வோ மோட்டர் எடுத்திங்க அப்படின்னா நம்ம ரோபோட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வந்து ஸ்பெஷல் மோட்ரு. ஓகே, இப்போ ஏசி இண்டக்ஷன் மோட்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏசி இண்டக்ஷன் மோட்டரில் சிங்க்ரனஸ் மோட்டர், அசிங்க்ரனஸ் மோட்டர் 2 குரூப் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதில் சிங்க்ரனஸ் மோட்டர் குரூப்பில் 3 மோட்டர் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு பர்மனன்ட் மேக்னெட் மோட்டர்,
அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டட் மோட்டார், அப்புறம் ரிலக்டன்ஸ் மோட்டர்னு சொல்லி 3 மோட்டர் பார்த்தோம். அதுக்கப்புறம் அசிங்க்ரனஸ் மோட்டரில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர், 3 ஃபேஸ் மோட்டர் 2 டைப் இருக்குது. அதில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் ஒரு 4 வகையான மோட்டரை கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஷேடட் போல் மோட்டர்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெப்பல்ஷன் மோட்டர்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் மோட்டரில் ஸ்குவல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி அதில் மிஸ் ஆன ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மோட்டரான ஸ்டெப்பர் மோட்டர், ஸ்டவ்ரோ மோட்டரை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பர்மனன்ட் மேக்னெட் மோட்டரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன மாதிரி விஷயங்களை நோட் பண்ணணும், அதோட மெயின்டெனன்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.